of everlasting arms, and he shall thrust out the enemy from before thee, and shall say, destroy them. Israel then shall dwell in safety alone. The fountain of Jacob shall be upon the land of corn and wine. Also his heaven shall drop down to you. Happy art thou, Israel, who is like unto thee, O people saved by the Lord, the shield of the hill, and with the sword of the excellency. And the enemy shall be found liars unto thee, and thou shalt tread upon their high places. தேவனுடைய மனுஷனாய் மோசே மரிக்கிறதுக்கு முன்பாக தேவனுடைய ஜனங்களை கூடி வர செய்து அவர்களை ஆசீர்வித்ததான வார்த்தைகளை தான் அந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம். Before the man of God Moses died, he gathered the people there and he blessed them. That's what we read here. அவர்கள் இருந்த காலத்திலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று படிக்கிறோம். While they were in Egypt, they called upon the name of the Lord, and the Lord delivered them and brought them there. மோசே எகிப்து கனப்பி தேவனுடைய ஜனத்தை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். The Lord through Moses delivered the people of Israel from that land. அவர்களை தேவன் விடுதலையாக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின கானானை அவர்களுக்கு தருவேன் என்று தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். When the Lord delivered from the land of Egypt, he gave them a promise saying that I will give you the land of Canaan. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரிக்கிறதுக்கு 40 வருஷ காலம் அவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ண வேண்டியிருந்தது. In order to inherit the land Canaan, they had to go through the wilderness for 40 long years. 40 வருஷ வனாந்திர பிரயாணத்திலே தேவன் பலவிதமான பாதையிலே அவர்களை நடத்தினதாக நாம் காண்கிறோம். We find in the 40 years in the wilderness, the Lord led them in a diverse way. எதற்காக 40 வருஷ காலம் பலவிதமான பாதையிலே தேவன் அவர்களை நடத்த வேண்டும்? Why should the Lord lead for 40 long years in different ways? 40 நாளைக்குள்ளே கானானுக்கு போகக்கூடிய ஒரு பாதை இருந்தது. They had a path in which they could go to Canaan in 40 days. ஆனால் தேவன் அந்த பாதையில் அவர்களை நடத்தி வரவில்லை. 40 வருஷ காலம் வனாந்திரத்தில் அவர்களை நடத்தி கானானை சுதந்திரிக்க செய்தார். But the Lord did not lead them through that way, but he made them to go through 40 years in that land and enable them to inherit the land Canaan. கானானை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு தகுதி அவர்களுடைய ஜீவியத்தில் அவசியமா இருந்தது. It was essential in their life that they needed a worthiness to inherit the land Canaan. இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஒரு தகுதி அவர்களுக்கு தேவை. அதுக்கென்றுதான் அந்த வனாந்திரத்தில் தேவன் அவர்களை நடத்தி வந்தார். If they ought to inherit the land, they needed the worthiness. That's why the Lord led them through the wilderness. பலவிதமான பரீட்சைகள மத்தியிலே தேவன் அவர்களை நடத்தி வந்ததாகவும் அந்த பரீட்சைகள மத்தியில் அநேகர் வனாந்திரத்தில் அழிந்து போனதாகவும் நாம் படிக்கிறோம். We do read through many temptations. The Lord led them through the wilderness. In that temptation, many perished in the wilderness. கடைசியாக தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணின கானானை அவர்களை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக மோசே அவர்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதாக நாம் காண்கிறோம். Finally, before they could inherit that promised land Canaan, Moses looks at them and blesses them. That's what we read here. தேவனுடைய ஜனமாய் நம்மையும் கூட கர்த்தர் கானானுக்கு என்று அழைத்தார். பாவத்திலே இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். Even we the people of God, God called us for Canaan and he delivered us from sin. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் பொழுது அவருடைய திருமனசிலே ஒரு நோக்கம் இருந்தது என்று நாங்கள் காண்கிறோம். When the Lord saved us, he had a great purpose in his mind. That's what we find. நாங்கள் ஆவிக்குரிய கானானை சுதந்திரித்து ஒரு ஜெய ஜீவன் செய்து கர்த்தரோடு காணப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். That purpose is that we must inherit that spiritual Canaan and we must lead a victorious life. அதற்காக எங்களுக்கும் கூட ஒரு வனாந்திர பாதை உண்டு. அதிலே நாங்கள் பிரயாணம் பண்ணால் மாத்திரம்தான் அந்த கானானை நாங்கள் சுதந்திரிக்க கூடும். For that we also have a path of wilderness. Only if we go through that wilderness, we can inherit that land. வனாந்திரத்தில் பலவிதமான மார்க்கம் இருந்ததாக வழிகள் இருந்ததாக நாங்கள் காண்கிறோம். We do find in the wilderness there were many ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. அதே நேரத்திலே தேவன் அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்து நடத்தினதாக நாம் காணக்கூடும். At the same time we can find the Lord gave them many promises and led them. நம்முடைய முற்பிதாக்களோடு பேசின தேவன் இந்த 86ஆம் வருஷத்திலே நம்மோடு பேசும்படிக்கு வந்திருக்கிறார். The Lord who spoke to our forefathers in this year 1986, he has come to speak to us. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நடத்தின தேவன் இந்த வருஷத்திலேயும் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி உனக்கு வாக்குத்தத்தங்களை தந்து நடத்தும்படிக்கு
உனக்கு முன்பாக அவர் வந்திருக்கிறார். The Lord who gave them covenants and gave them promises has come this year to give you covenants and promises and to lead you. கர்த்தராகிய தேவன் இங்கே நாம் வாசிக்கிற வேளையிலே அவர் அடைக்கலம் என்று சொல்லுகிறார். The Lord the God, when we read here, He is thy refuge. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம். The everlasting God is your refuge. இந்த வருஷத்துல வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் சொல்லுகிறார், அனாதி தேவனாகிய நான் உனக்கு அடைக்கலம். The one who has come to this year, looking unto you, the Lord says, the eternal God is thy refuge. அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சை. His desire is that you should be protected in that refuge. சர்வவல்லமுள்ள தேவன், அனாதி தேவன் ஏன் அடைக்கலமாய் வர வேண்டும்? Why that almighty God, that eternal God should become a refuge? அந்த அடைக்கலத்துக்குள்ளே தேவ ஜனங்கள் காக்கப்பட வேண்டியது அவசியம். It is essential the people of God should be kept in that refuge. தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த அடைக்கலமானது அவர்களை காக்கிறது. Whatever temptations, whatever trials may come to the people of God, that refuge protects them. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய வாஞ்சை. Child of God, the desire of God is that your life should be kept. ஆனால் இந்த வருஷத்தில் உனக்கு தேவன் அடைக்கலமாய் வந்திருக்கிறார். Therefore, this year God has come as a refuge. ஹல்லேலூயா. Hallelujah. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம். The eternal God is thy refuge. அதனால் அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீ காக்கப்பட வேண்டும். அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீ இருந்து கொள்ள வேண்டும். Therefore, you will have to be kept in that refuge, and you must be in that refuge. அந்த அடைக்கலத்துக்குள்ளே நீ இராமல் போனால் நீ காக்கப்பட முடியாது. If you are not in that refuge, you cannot be kept. அனாதி தேவன் தேவனுடைய ஜனத்துக்கு அடைக்கலமாக காணப்படுகிறார். The eternal God is found to be a refuge to his people. அவர்களுக்கு வருகிறதான ஒரு பரீட்சைகளையும் ஒரு சோதனையிலேயும் அவர்கள் சோர்ந்து இடறி போக கூடாது. In the trials and temptations which they face, they should not become weary and stumble. அவர்களுடைய ஜீவியத்துக்கு விரோதமாய் எத்தனை வல்லமைகள் போராட்டங்கள் வரக்கூடும். Against their life, many powers and many warfares may come. அவர்கள் சுயமாய் பாதுகாக்கப்பட முடியாது. அவர்களுடைய சொந்த பலத்தினால் அவர்கள் காக்கப்பட முடியாது. They cannot be kept there by their own, and by their own power they cannot be protected. அதனால் தான் தேவன் அடைக்கலமாக அவர்களுக்கு காணப்படுகிறார். Therefore, God is found to be their refuge. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே என்ன சொல்கிறார்? Looking unto the people of Israel, what Moses is saying. தேவனாய் அனாதி தேவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். The eternal God is thy refuge. அதுதான் அவர்களுடைய தைரியமும் சந்தோஷமா இருந்தது. That was their joy and boldness. இந்த வருஷத்துல தேவனுக்கு அடைக்கலமா இருக்குமேயானால், if God is your refuge this year, நீ ஒன்றுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. you need not fear for anything. சிலருக்கு ஒரு பயம் இந்த வருஷத்துல என்ன எல்லாம் இருக்குமோ தெரியாது. Some people are frightened thinking what all is in store இந்த for வருஷத்துல me, என்ன போராட்டங்கள் வரப்போறதோ, what all trials are going to என்ன come, பாடுகள் வரப்போறதோ, what all sufferings are என்ன coming, உபத்திரவங்கள் வரப்போறதோ. what tribulations are போன coming. வருஷத்துல எத்தனையோ பாடுகள் வந்தது, Last year many sufferings came, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, many warfares came, எத்தனையோ வியாதிகள் வந்தது, many sicknesses came. பலவிதமான பாதையில நாங்கள் போனோம். We went through many paths. 86ஆம் வருஷம் எப்படி இருக்குமோ தெரியாது. We do not know how 86 is going to be, ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு சொல்ல தெரியும். but they know to say one thing. 86ஆம் வருஷம் எப்படி இருந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு அனாதி அடைக்கலமா இருக்கிறார். Whatever may be 86, my God is my eternal refuge. அவர் எனக்கு அடைக்கலமா இருந்தால் எனக்கு அது போதும். If he is my refuge, that's enough for me. எந்த பாதையில போனாலும் நான் பாதுகாக்கப்படுவேன். In whatever path I may go, I will be kept. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. அதனால தான் தேவனை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? Therefore, what we read about அவர் God, அனாதி அடைக்கலம் மாத்திரமல்ல, he is not only eternal refuge. அனாதி தேவனுக்கு அடைக்கலமாய் மாத்திரமல்ல, Eternal God is not only a refuge. நீதிமொழியிலே வாசிக்கிற வேளையிலே, When we read in Proverbs, தேவன் பலத்த துருகம் என்று வாசிக்கிறோம். he is our high tower. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. அனாதி தேவன் பலத்த துருகம். The eternal God is your high tower. நீதிமான் அதிலே ஓடி போய் சுகமாயிருப்பான். And the righteous will go into that and he will be நீதிமொழி saved. 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, When we read Proverbs 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். the name of the Lord is a strong tower. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே என்ன வாசிக்கிறோம்? What do we read here? முதலாவது என்ன வாசித்தீர்கள்? What did you read in the beginning? அனாதி தேவன் அடைக்கலம். Your eternal God is your... எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். Everybody is doubting now. புது வருஷத்துல லைட் போச்சு, நீ என்ன எல்லாம் நடக்க போகுது? புது வருஷத்துல லைட் போயிட்டு, New year, the lights have gone. இனி என்ன ஆறாவது வேணுமெண்டே பண்ணிருப்பாங்க ஒரு வேலை. Someone must have purposely done. எனக்கு அப்படித்தான் நினைக்குது. வேணுமென்று கூட செய்வாங்க.
Purposely they may do it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன செய்தாலும் தேவன் எங்களுக்கு கிடைக்கலாம். Whatever happened, our God is our refuge. அங்கே நாம் என்ன வாசித்தோம்? What did we read there? 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசி. Read 18th chapter, the 10th verse of Proverbs. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is strong tower. நீதிமான் அதிலே ஓடி சுகமாயிருப்பான். The righteous runneth into it and is saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The name of the Lord is a strong tower. எதுக்காக தேவன் ஒரு துருகமாய் காணப்படுகிறார்? Why the Lord is found to be a tower? அதுக்குள்ள நீதிமான் ஓடி போய் சுகமா இருக்க வேண்டும். The righteous should run into it and be saved. தேவனுடைய ஜனங்கள் காக்கப்படணும். People of God should be kept. ஒரு பெரிய துருகத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்குமானால், If a man is inside a tower, அந்த இடத்துல யாரு போய் உள்ளே போக முடியும்? who can go into it? ஒரு சத்ருவும் அதுக்குள்ள வர முடியாது. No enemy can come into it. ஒரு விரோதியும் அதுக்குள்ள வர முடியாது. No enemy can come into it. அவனுக்கு ஒரு தீமையும் வராது. No evil can befall on it. Praise the Lord. ஆனபடியால் தான் தேவன் ஒரு பலத்த துருகமாய் காணப்படுகிறார். Therefore the Lord is found to be a strong tower. தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? What the people of God should do? அதிலே ஓடி போய் சுகமா இருக்கும். They must run into it and be saved. நீ அந்த அடைக்கலத்துக்குள்ள இருப்பாய் என்றால், If you're inside that refuge, நீ சுகமா இருப்பாய். you will be saved. இந்த வருஷ ஜீவியத்தில் நீ சுகமா இருப்பாய். In this year's life you will be saved. இந்த வருஷ ஜீவியத்திற்கு வருகிற எல்லா போராட்டங்களிலும் நீ காக்கப்படுவாய். In all the troubles and trials which comes this year, you will be kept. ஒரு பிசாசின் வல்லமை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. No power of any devil can do anything to தேவனுடைய you. வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. The promise of the Lord is faithful. அந்த அடைக்கலத்துக்குள்ள நாம் காணப்படும். Let us be found in that refuge. அந்த அடைக்கலத்தை விட்டு ஓடி போக கூடாது. We should not run away from that refuge. சிலர் என்ன செய்வார்கள்? அந்த அடைக்கலத்தில் இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. Some people will not be in that refuge and they will run away. அந்த அடைக்கலத்தில் இருக்க அவர்களால முடியறது இல்லை. They are not able to be there in that refuge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம். The eternal God is our அந்த refuge. நோக்கம் என்னவென்றால் நம்முடைய ஜீவியம் காக்கப்படுவது. The purpose of it, our life should be kept. இரண்டாவது, Secondly, அவருடைய நித்திய புயம் நமக்கு ஆதாரம். underneath are the everlasting arms. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநாதி தேவனுக்கு நித்திய புஜம் உண்டு. The eternal God has everlasting arms. அந்த நித்திய புஜமானது உனக்கு ஆதாரமா இருக்கு. That eternal arms are a comfort to you. ஆதாரம் அண்டர்நீத். நித்திய புஜம் நமக்கு ஆதாரம். That everlasting arms we are underneath it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது என்னத்தை வெளிப்படுத்துறது? What that shows? வீடுகளுக்கு ஆதாரம் உண்டு. For the houses you have foundations. ஆதாரத்துக்கு மேலே தான் எல்லாம். Above the foundation all the weights are put. வீடு கட்டுகிற வேளையில வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆதாரம் உண்டு. When the house is built, the people who build the house, they know that. அந்த ஆதாரத்துக்கு மேலே தான் எல்லா வெயிட்டும் வந்து தங்குது. Upon the foundation of அந்த ஆதாரம் அதுக்காகத்தான் வைக்கப்படுது. that support is kept for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. இங்கே தேவனுடைய அந்த அநாதி தேவனுடைய நித்திய கரமானது நமக்கு ஆதாரம். The hand of that eternal God, the everlasting arms of the eternal God is underneath us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அது எதை வெளிப்படுத்துறது? What that shows? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம்மை தாங்கி நடக்கும். In our spiritual life, it beareth us. அவர் நம்மை தாங்குகிறார். He beareth us. அவர் நம்மை தாங்காவிட்டால் இந்த ஜீவியம் நாம் செய்யல. Unless He beareth us, we cannot lead this life. அநேக சந்தர்ப்பங்கள்ல நாம் விழுந்து போவோம்ங்கற எண்ணம் கூட நமக்கு வந்தது உண்டு. On many occasions we thought we are going to fall. ஆனால் இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? But looking unto the people of Israel, what the Lord அவருடைய says, நித்திய புஜம் உனக்கு ஆதாரம். His everlasting arms are underneath you. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, Beloved child of God, இந்த வருஷம் முழுவதிலேயும் கர்த்தருடைய கரம் உன்னை தாங்கி நடத்தும். throughout this year, the hand of the Lord will bear you and lead you. அவருடைய நித்திய புஜம் உனக்கு ஆதாரமாக வைக்கப்பட்டிருக்கு. His everlasting arms are kept underneath you. அவர் உன்னை தாங்கிறதுனால உன்னுடைய ஜீவித்து ஒரு நாள் நீ இடறி போக மாட்டாய். Since He bears you, you will never stumble in your life. மனுஷன் மாறி போலாம், Man may change, நம்ம நேசிக்கிறவங்க மாறி போலாம், people who love us may change, எல்லாமே வித்தியாசமாகலாம். everything may become different. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் உனக்கு ஆதாரம். But the everlasting arm of the Lord will be a support or underneath you. அவர் என்னை தாங்குகிறார் என்று நீ விசுவாசி.
You will have to believe that He bears you. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தர் தாங்குகிறார். Every child of God is being borne by the உன்னை Lord. அழைத்த தேவன் உன்னை தாங்கும்படிக்கு வந்திருக்கிறார். The Lord who has called you has come to bear you. அது நித்திய புஜம், It's everlasting arms. மாற்றமே இல்லை. No change. நித்திய புஜம். Everlasting arms. சாதாரண கரம் என்றா விழுந்து போயிடும். If it is an ordinary hand, it will fall. நம்மட கையண்டா என்ன நடக்கும்? What will happen to our hand? கொஞ்ச நாள் தாங்க, அப்புறம் களைச்சு போயிடும். For some time it will bear and it will become tired. நம்மட கையண்டா என்ன செய்யும்? Our hands will நம்மட do? ஜீவன் போன பிறகு நமக்கு கை இல்லை. After our life goes, no hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் தேவனுடைய நித்திய புஜம் என்று சொல்லுகிறார். But it says the everlasting arms. மாறாத கரம், Unchanging hand. அழியாத கரம், A hand which will not be அதுக்கு destroyed. அழிவே இல்லை. No destruction at அது all. நித்தியமாய் காணப்படுகிறது. It is eternal. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God. இந்த வருஷம் முழுவதிலேயும் அந்த நித்திய புஜமானது உன்னை தாங்க போறது. Throughout this year, that eternal arm is going to bear உன்னோட you. ஜீவிதத்துல பல பிரச்சனைகள் வரலாம். In your life, there may be many problems. பலவிதமான போராட்டங்களை நீ போகக்கூடும். You may go through many warfares. உனக்கு யாரும் இல்லைன்னு நீ யோசிக்காத. Don't think you have none. நம்மட ஜீவிதத்தில் சில நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்? What do we think sometimes in our life? எனக்கு யார் இருக்கு என்ன தாங்கிறதுக்கு? Who's there to bear me up? என்ன தாங்கிறதுக்கு யார் இருக்கு? Who's there to bear me up? எனக்கு யாரும் இல்லைன்னு நம்ம யோசிக்கிறோம். We think we have none. ஆனால் கர்த்தருடைய வசனம் நமக்கு நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? What the word of God says to us? அநாதி தேவனுடைய நித்திய புஜம் உனக்கு ஆதாரம். The arm of the eternal God, the everlasting arm of the eternal God is underneath you. இந்த வருஷத்துல ஒவ்வொரு நாளும் நீ அதை உணரணும். This year, every day, you must realize that. ஒவ்வொரு நிமிஷம் நீ அதை சிந்தித்து கொள்ளணும். Every minute you must think that. கர்த்தருடைய கரம் என்ன தாங்குறது. The hand of the Lord bears me up. கர்த்தருடைய கரம் எனக்கு உதவி செய்கிறது. The hand of the Lord helps me. கர்த்தருடைய கரம் என்னை பிடித்திருக்கிறது. The hand of the Lord has holding me fast. எல்லாம் மாறி போட்டும். Let everything change. ஆனால் அவருடைய நித்திய புஜம் மாறாது. But his everlasting arm will not change. தேவனுடைய பிள்ளையை தாங்கிறதுக்காக அந்த நித்திய புஜம் காணப்படுகிறது. In order to bear the child of God, that everlasting arm is இந்த வருஷம் முழுவதிலேயும் கர்த்தருனை தாங்கி நடத்த போறார். Throughout this year, the Lord is going to bear you and lead you. அதனால் சோதனைகளிலே சோர்ந்து போகாதே. Therefore, don't become weary in your trials. உனக்கு முன்பாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது யோசிக்காதே. Don't think what is in store for you. அது என்ன இருந்தாலும் சரி, அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். Whatever is there, don't worry about that. ஒரு நித்திய புஜம் உன்னை தாங்கி கொண்டிருக்கின்ற நீ உணர்ந்து கொள். You better realize a eternal, everlasting arm is bearing you. கர்த்தருடைய நித்திய புஜம் உன்னை தாங்கும், உனக்கு உதவி செய்யும். The everlasting arm of the Lord will bear you up and help you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அநாதி தேவன் அவர்களுக்கு அடைக்கலமா இருந்தது மாத்திரமல்ல, Not only that, the eternal God was the refuge. அவருடைய நித்திய புஜம் அவர்களுக்கு ஆதாரமாய் காணப்பட்டது. His everlasting arm was underneath them. ரெண்டு அனுபவங்கள். Two experiences. ஒன்று பாதுகாக்கப்படுகிறது, One is being kept. இரண்டாவது தேவனுடைய ஜனத்தை தாங்குகிறது. Secondly, the people of it bears the people of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ரெண்டும் தேவை. People of God need these two தேவ things. ஜனங்கள் காக்கப்பட வேண்டும். The people of God should be kept. தேவ ஜனங்கள் தாங்க வேண்டும். தேவ ஜனங்களை தாங்க வேண்டும். Yes, God should bear his people. கர்த்தர் ஜனங்களை தாங்கி நடத்துறார். Yes, the Lord bears his people and leads them. எல்லா பாரத்தை அவரால் சுமக்க முடியும். He can bear all your burdens. அந்த ஆதாரம் என்ன செய்யறது? சுமக்கிறது. What its support is doing, it bears. தாங்கி கொண்டு நிக்குது. It bears, stands கர்த்தருடைய there. பிள்ளையே, Child of God, உங்களுடைய ஜீவிதத்தில் என்ன பாரம் இருந்தாலும் அதை சுமக்க கர்த்தருக்கு முடியும். whatever burden you have in your life, the Lord can bear இந்த that. வருஷத்தினுடைய ஜீவிதத்தில் வருகிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் சுமக்க போகிறார். All the burdens which are going to come this year, the Lord is going to bear உங்களுடைய that. தனி ஜீவியத்திலும் In your individual உங்களுடைய life, குடும்ப தேவன் சுமந்து நடத்துகிறார். the Lord carries his people and leads them. நம்முடைய எல்லா பாரங்களையும் சுமக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். We have a God who carries all our burdens. அதனால் உன்னுடைய பாரத்தை நீ சுமக்க வேண்டாம். Therefore, you need not carry your burden. அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய பாரத்தை நாம் சுமக்கிறதுனால Because in many occasions we carry our burden. நாம் இந்த பாதையில ஓட முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். We are not able to run in this path. தேவனுடைய ஜனத்துக்கு பலவிதமான பாரம் உண்டு. People of God have diverse burdens. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். The Lord knows that. இந்த வனாந்திர பாதையில In this wilderness, எத்தனையோ பாரங்கள் நமக்கு உண்டு. we have many burdens. தனி ஜீவியத்தில பாரம், குடும்ப ஜீவியத்தில பாரம், Burden in individual life, burden in family life, மனைவியை குறித்த பாரம், a burden about wife, புருஷனை குறித்த பாரம், burden about husband, பிள்ளைகளை குறித்த பாரம், burden about children, பலவிதமான பாரம் உண்டு. diverse burdens. அந்த பாரத்தை நாம சுமக்க வேண்டாம். We need not carry that burden. அதுக்கு ஒரு நித்திய பூஜம் இருக்கு. There is an everlasting arm for அது that. ஆதாரமாக வைக்கப்பட்டு It is kept as a support. அந்த பாரத்தை அந்த ஆதாரத்தின் மேல வையுங்க. You keep that burden on that support. இந்த வருஷம் உன்னோட பாரத்தை நீ சுமக்காத. This year, you need not carry your burden. நம்மட பாரத்தை நாம் சுமந்தால் நாம் ஓட முடியாது. If we carry our burden, we can't run. நமக்கு பல தோல்விகள் வந்துவிடும்.
Many failures will come. நம்மட பாரத்தை நம்ம போன வருஷம் சுமந்ததுனால Because we carried our burden last year, கூட்டத்துக்கு கூட ஒழுங்கா சில நேரத்துல வர முடியல நமக்கு. sometimes we could not come to meetings in time. பலவிதமான கவலைகளும் பாரங்களும் நம்ம நெருக்கி கொண்டு வரும் பொழுது When many cares and burdens afflict us, கர்த்தருடைய நித்திய பூஜ்யத்திலே நம்ம அதை வைக்காததுனால because we did not keep it in the everlasting arm of the Lord, அவர் சுமக்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்காததுனால since we did not permit him to carry, பல இடத்துல நமக்கு தோல்வி வந்துரும். on many places we met அதனால failures. கர்த்தருடைய பிள்ளை இந்த வருஷத்திலே ஒரு காரியத்தை படித்துக்கொண்டு Child of God, this year you learn one thing. அவர் உனக்கு அடைக்கலமாய் மாத்திரமல்ல, Not only your refuge, அவர் உனக்கு ஆதாரமா இருக்கிறார். he is your support. அவருடைய எல்லா பாரத்தையும் அவர் மேல் வை. Place all your burdens on him. அந்த நித்திய பூஜ்யமானது தாங்கும். That everlasting arm will bear them. அது ஒரு நாளும் மாறாது. It will never change. கர்த்தருடைய பிள்ளையே உன்னை தாங்கிறதுக்காக அந்த கரம் நீட்டப்பட்டிருக்கு. Child of God, in order to bear you, the hand is stretched. நம்மை சுமந்து அவர் நடத்த போறார். He is going to carry us and lead us. இந்த 86ஆம் வருஷத்திலே உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் அவர் சுமந்து நடத்த போறார். In this 8th year, he is going to carry you and your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக அவர்களை பார்த்து மோசே என்ன சொல்லுகிறார்? Nextly, what Moses says to them, கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களை துரத்தி முன்னின்று அவருடைய சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று சொல்லுவார். and he will thrust out the enemy before thee, and shall say, destroy கர்த்தர் them. அவர்களுக்கு முன்பாக நிற்கிறார். The Lord stands before them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். Before the people of God, the Lord is there. போன வருஷம் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். Last year I told you, the Lord goes before us. போன வருஷம் முழுவதும் கர்த்தர் நமக்கு முன்பாக போனார். Throughout last year, the Lord went before us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதே போல இந்த வருஷத்திலும் கர்த்தர் நமக்கு முன்பாக நிற்கிறார். Like that, this year the Lord stands before us. அவர் நமக்கு முன்பாக நின்று He stands before us. அப்ப இந்த வருஷத்துல நீ தனிமையாக இந்த பாதையில ஓடவில்லை. This year, you need not run alone in this path. தேவன் உனக்கு முன்பாக நிற்கிறார். The Lord stands before you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் உன்னோடு கூட வருகிறார். The Lord comes with you. எதற்காக தேவன் உனக்கு முன்பாக நிற்கிறார்? Why the Lord stands before you? உன்னுடைய சத்துருக்களை அழித்து போடுறது. He is going to destroy your enemy. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எத்தனை விதமான சத்துருக்கள் உண்டு? In your spiritual life, there are many enemies. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கிறதுக்கு பல சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கு. In order to destroy your spiritual life, many enemies are தேவனுடைய working. ஜனமாய் இஸ்ரவேலருக்கு பல சத்துருக்கள் இருந்தார்கள். People of God, Israel had many enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர்களுக்கு விரோதமாக 7 ஜாதிகள் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். We read against them there were 7 nations. அவர்களுக்கு விரோதமாய் 31 ராஜாக்கள் இருந்தார்கள் என்று படிக்கிறோம். We read they had 31 kings against them. ஆனபடியால் தான் மோசே அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? Therefore, looking unto them, what Moses says, கர்த்தர் உனக்கு முன்பாக நின்று உன் சத்துருக்களை அழித்து போடு என்று சொல்லுவார். the Lord will stand before thee and shall say, destroy them. இந்த சத்துருக்களை வேவு பார்த்து வந்த 10 பேர் என்ன சொன்னார்கள்? The 10 who spied the enemies, what did they say? நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. No, we cannot inherit that land. நாம அந்த தேசத்தை ஒரு நாள் சுதந்திரிக்க முடியாது. No, never we can inherit that land. ஏனென்றால் அந்த தேசம் மகாபெரிய தேசம். That land is a very big land. அங்கே ராட்சசர் குடியிருக்கிறார்கள். Monsters are living அங்கே there. ஏனாக்கின் புத்திரரை நாங்கள் பார்த்தோம். The sons of Enochites are there. தேசம் நல்ல தேசம்தான். The land is a good land. ஆனால் அந்த தேசத்தை நாம் போய் சேர முடியாது. No, we cannot reach that land. 12 பேர் வேவு பார்க்க போனார்கள். 12 went to spy the land. 10 பேர் வந்து துர்ச்செய்தி பரப்பினால் என்று வாசிக்கிறோம். We read 10 came and spread evil news. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா யோசுவாவும் காலேபும் மாத்திரம் கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் இந்த தேசத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொன்னார். But Joshua and Caleb, they said, if the Lord is pleased with us, we can inherit that land. சத்துருக்களை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். They were frightened looking at the enemies. 31 ராஜாக்களை நாங்கள் எப்படி ஜெயிக்கிறது? How can we overcome 31 kings? 7 ஜாதிகளை நாங்கள் எப்படி ஜெயிக்க How முடியும்? can we overcome 7 இந்த nations? யுத்தத்தை நாங்கள் எப்படி நடத்துறது? How can we lead this war? அவர்களுக்குள்ள நிச்சயமாகவே பெரிய பயம் இருந்திருக்க கூடும். Truly, they would have had great fear in them. ஆனபடியால் தான் மோசே அவர்களை பார்த்து என்ன சொல்றார்? Therefore, looking unto them, what Moses says, நீங்கள் பயப்படக்கூடாது. you need not fear. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று உங்களுடைய சத்துருக்களை அழித்து போடு என்று சொல்லுவார். The Lord will stand before thee and shall say, destroy your enemies. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, Beloved child of God, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ தீர்மானங்களையும் பிரதிஷ்டைகளையும் செய்து முன்னுக்கு போற வேளையில in your life, when you make vows and decisions go forward, உன்னுடைய ஜீவியத்துக்கு விரோதமாய் 2 விதமான சத்துருக்கள் வருகிறது. against your life, 2 enemies are coming. ஒன்று 7 ஜாதிகள், இனி ஒன்று 31 ராஜாக்கள். One is 7 nations, the other one is 31 kings. இந்த 86ஆம் வருஷத்துல இந்த 2 சத்துருக்களையும் கர்த்தர் அழித்து போடுவார். In this year 86, the Lord will destroy both the enemies. உனக்கு ஜெயத்தை தருவார். The Lord will give you victory. உன்னுடைய ஜீவியத்திலே 2 விதமான போராட்டங்கள் வரும். In your life, there will be 2 types of தேவனுடைய trials. பிள்ளைகளுக்கு விரோதமாய் 2 விதமான
சத்துருக்கள் உண்டு. Against the children of God, two types of enemies ரெண்டு will come. விதமான போராட்டம் உண்டு. There will be two types of warfare. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 7 ஜாதிகள். 7 nations. அவர்களுக்கு விரோதமாக 7 ஜாதிகள் போராடினார்கள். Against them, 7 nations fought. 7 ஜாதிகளை அவர்கள் துரத்த வேண்டியிருந்தது. They had to chase out 7 nations. 31 ராஜாக்களை அவர்களை ஜெயிக்க வேண்டியிருந்தது. They had to overcome 31 kings. அந்த யுத்தங்களை எல்லாம் அவர்கள் செய்தாதான் கானானை சுதந்தரிக்கலாம். Only if you do all that war, they can inherit Canaan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளை. Beloved child of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? What is the promise of the Lord? அவர்களுக்கு முன்பாக நின்று சத்துருக்களை துரத்தி அழித்து போடு என்று சொல்லுவார். He will stand before thee and shall destroy them. இந்த வருஷத்துல கர்த்தருக்கு முன்பாக நின்று உன்னுடைய சத்துருக்களை அழித்து போடுவார். This year, the Lord will stand before you and he will destroy your enemies. கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுப்பார். The Lord will give you victory. சத்துருடைய கருத்தில் ஒரு நாள் உன்னை ஒப்பு கொடுக்க He மாட்டார். will never commit you in the hands of the enemy. சத்துருவை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். You need not fear your enemies. சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். When the enemy comes like the flood, the Lord will hoist the banner. சத்துரு வராதென்று இல்ல, Not that the enemies will not சத்துரு come. வெள்ளம் போல வரும். Yes, the enemy will come like a flood. சோதனைகள் வரும், Trials will come. கஷ்டங்கள் வரும், Sufferings will come. உபத்திரவங்கள் வரும், Tribulations will come. நிந்தகள் வரும், Reproaches will come. அவமானம், Will come. வியாதி வரும். Sicknesses will come. இது ஒன்றும் வராதுன்னு நான் சொல்லல. I do not say this will not come. கர்த்தரும் சொல்லல இது ஒன்றும் வராதுன்னு. Even the Lord did not say it will not come. ஆனால் அது ஒன்று உன்னை மேற்கொள்றதுக்கு தேவனிடம் கொடுக்க மாட்டார். Lord will not permit them to overcome you. சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். When the enemy comes like the flood, the Lord will hoist the flag. ஹல்லேலூயா. Hallelujah. ஆவியானவர் கொடியேற்றுவார். The Lord will hoist the flag. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெண்டு விதமான சத்துரு உன்னோடு போராடும்படிக்கு ஆயத்தமா இருக்கு. Two types of enemies are waiting to fight with you. 7 ஜாதிகள், 7 nations, 31 ராஜாக்கள். 31 kings. எதை வெளிப்படுத்துறது? What it reveals? 7 ஜாதிகள், 7 nations, சரீரத்தில் வருகிறதான பாடுகள், the sufferings which comes in the body, சரீரத்தில் வருகிற போராட்டங்கள். the warfare which comes in the body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரீரத்திலே போராட்டங்கள் உண்டு. People of God have warfare in the body. சரீரத்திலே பலவிதமான பாடுகள் உனக்கு வரும். In your body, you will get many sufferings. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே When we read the 18th chapter, அந்த 7 ஜாதிகளை குறித்து படிக்கிறோம். we read about the 7 nations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 7 விதமான பரீட்சைகள் உன்னுடைய சரீரத்தில் வரலாம். 7 types of tests may come in your body. 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 8:37. Deuteronomy 8:37. No. Romans. The Proverbs. No, Romans. பசியோ நிர்வாணமோ, இவையெல்லாம் பசியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, உபத்திரவம், வியாகுலமோ, வியாகுலம், துன்பமோ, துன்பம், பசியோ, பசி, நிர்வாணமோ, நிர்வாணம், நாசமோ, நாசமோசம், பட்டயமோ, பட்டயம். இந்த 7 காரியம் நம்ம ஜீவியத்துல வரலாம். These 7 things may come in our life, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்காது. but none of them will separate us from the love of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, நாம் என்ன செய்ய வேண்டும்? what should we do? கர்த்தர் என்ன செய்கிறார்? What the Lord does? உனக்கு முன்பாக நின்று இந்த 7 ஜாதிகளை அழித்து போடுவார். He will stand before and destroy all the 7 nations. உன்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரலாம். In your body, such warfare may come. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல சரீரத்திலும் உனக்கு போராட்டம் உண்டு. In your spiritual life, in your body you have warfare. என்ன வரும்? உபத்திரவம் வரும், You will get tribulation. துன்பம் வரும், You will have distress. பசி வரும், You will have famine. நாசமோசம் வரும். You will have சில persecution. நேரத்தில் நீ நினைக்கிற போல காசும் கையில் இருக்காது. Sometimes you may not have money as you wish. பிள்ளைகள் அழுதுட்டு இருக்கும், Children will be weeping. குடும்பத்தை நடத்துறதுக்கு போதிய பணம் கையில் இல்லாம இருக்கலாம். You may not have enough money to lead the family. அந்த இடத்துல ஒரு போராட்டம் நமக்கு. At that time a அது warfare. சரீரத்துல வருகிற போராட்டம் தான். That is the warfare in the body. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். the Lord. அப்படிப்பட்ட பாதையில வர்ற வேளையில When you come in that path, கர்த்தர் உனக்கு அனுகூலமா இருந்து உதவி செய்வார். the Lord will be favorable to அந்த you. இடத்துல ஒரு and நாள் நீ சோர்ந்து போறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். He will never allow you to faint. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 7 ஜாதிகளை ஜெயிக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார். The Lord will help you to overcome 7 nations. சரீரத்துல வருகிற போராட்டம், The warfare in the body, சரீரத்துல வருகிற பாடுகள், the sufferings in the body, சரீரத்துல வருகிற பரீட்சை, the test in the body. அவள் எல்லாவற்றிலேயும் நமக்கு தேவன் ஜெயத்தை தருவார். In all that the Lord will give us victory. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனபடியால் உனக்கு சத்ரு உண்டு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். Therefore you will have to be cautious. You have an enemy. 86ஆம் வருஷத்துல உனக்கு விரோதமா சத்ரு வரும். In the year 86, enemy will come against you. ஆனால் அந்த சத்ருவை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? உனக்கு கீழ்ப்படுத்துவார். But the Lord will make the enemy to அது come அழித்து to you. போடு என்று சொல்லுவார் என்று சொல்றார். He says he will destroy them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இரண்டாவது 31 ராஜாக்கள் உனக்கு விரோதமா எழும்பும். Secondly, 31 kings will come against you. 31 ராஜாக்களை நீ யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும். You will have to fight against 31 kings and overcome அது them. என்னத்தை வெளிப்படுத்துறது? What that shows? உன்னோட மனசுல வர்ற போராட்டம். The warfare which comes in your mind. தேவனுடைய பிள்ளைக்கு
மனசுல போராட்டம் உண்டு. People of God have warfare in the mind. சரீரத்துல மாத்திரமல்ல பாடு, Not only in the body suffering. சரீரத்துல மாத்திரமல்ல போராட்டம். Sufferings not only in the body. இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்ய கூடாதபடிக்கு மனசுல பல போராட்டம் உனக்குள்ள வரும். Not to lead the spiritual life, you will have many warfare in the mind. நீ தேவ சித்தம் செய்யணும்னு தீர்மானிப்பாய். You may decide to do the will of God. உன்னோட ஆவியில போராட்டம். There is a warfare in your ராஜாக்கள் spirit. அங்க யுத்தம் பண்ணது. It comes and fights against உன்னுடைய you. ஆவிக்கு விரோதமாய் ராஜாக்கள் யுத்தம் பண்ணது. Against your spirit, the kings are நீ fighting. ஒரு தீர்மானம் செய்த உடனே, When you make a நீ decision, ஒரு பிரதிஷ்டை செய்த when உடனே you make a இப்ப consecration, எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டீங்க. all of you have made decision. கர்த்தாவே நான் அப்படி செய்வேன், Lord, I will do நான் that. இப்படி செய்வேன், I will do இந்த this. புதிய வருஷத்தை நான் இப்படி ஜீவிப்பேன். In this new year, I will live like this. யாரு பார்த்துட்டு இருக்கு? Who is looking at that? 31 ராஜாக்கள். 31 kings. இப்ப போராட்டம் தொடங்கும். They are going to start their war. வெடிஞ்ச நேரம் வெடிஞ்சல இருந்து போராட்டம் தான். Right from the beginning, he will start the war. உன்னோட தீர்மானத்தை அழிக்கிறதுக்கு, In order to destroy your உன்னோட decision, மனசுல நீ பண்ணினதான உடன்படிக்கை உடைக்கிறதுக்கு, to break the covenant which you made in your mind, உன்னோட ஆவியிலே போராட்டங்கள் வரும். you will have warfare in your spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆவியில வருகிற போராட்டங்களிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். The Lord will give you victory in the warfare in your mind. சிலவங்க சரீரத்துல வருகிற போராட்டங்களை சகிச்சு கொள்வாங்க. Some people will bear the warfare which comes in the body. உபத்திரவமோ பசியோ கஷ்டம் எல்லாம் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுடும். Tribulation, affliction, poverty, anything, they will bite ஆனா the teeth மனசுல and bear it. வர்ற போராட்டம் பாருங்க, அது ஜெயிக்க முடியல. But they are not able to overcome the warfare in the mind. அநேகருக்கு இந்த மனசுல வருகிற போராட்டங்கள்ல தான் ஜெயம் இல்லை. Many people do not have victory over the warfare in the mind. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God, உன்னோட மனசுல வருகிற போராட்டங்களும் கூட கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு ஜெயத்தை தருவார். the Lord will give you victory even in the warfare which comes in your அவர் mind. உனக்கு முன்பாக நின்று சத்துருக்களை அழித்து போடுன்னு சொல்லுவார். He will stand before you and say, destroy your enemy. அவர்கள் அந்த 31 ராஜாக்களையும் ஜெயித்ததாக நாம் படிக்கிறோம். We read, they overcame all the 31 ஜெயம் kings. உன்னுடையதுதான். Victory is yours. ஆனால் போராட்டம் உண்டு. But you have warfare. போராட்டம் உண்டு. You have warfare. ஆனால் ஜெயம் உனக்குதான். But victory is இந்த yours. வருஷத்தினுடைய மனசுல பல போராட்டங்கள் எழும்பும். This year, many wars will come in your இந்த mind. ஜீவி என்னால செய்ய முடியுமா? Can I do this life? உபத்திரவத்தின் மேல் உபத்திரம், Tribulation after கஷ்டத்தின் மேல் tribulation. கஷ்டம், Suffering after suffering. வியாதியின் மேல் வியாதி, Sickness after sickness. மனசுல ஒரே போராட்டம். There is a big warfare in your நான் mind. ஜீவிக்க விரும்புறேன், I want to ஆனால் live, என்னால முடியல. but I am not நான் able எப்படி to. இந்த ஜீவியம் செய்கிறது? How can I lead this life? போராட்டங்கள் வரும். War will come. அந்த இடத்துல நிச்சயமாய் கர்த்தருக்கு ஜெயத்தை தரும். In that place, the Lord will definitely give you கர்த்தருக்கு victory. ஸ்தோத்திரம். Praise the Lord. எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் ஜெயித்து ஜெயம் கொண்டவர்களாய் மாறினார். Many people of God overcame and they became அவருடைய victors. யுத்தங்களை எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். The Lord did their wars. இப்பொழுது நீங்க கர்த்தர் பேசுறதை கேட்டீர்கள். You heard what the Lord spoke to உங்களுடைய you. யுத்தங்களை நான் நடத்தி தருவேன். I will conduct your wars. உனக்கு யுத்தம் உண்டு, ஆனா கர்த்தர் நடத்தி தருவார். You have a battle, but the Lord will do நீ the battle. யுத்தம் பண்ண போகாத. You don't need not go to உன்னால fight your முடியாது. battle. உன்னால முடியாது. You can't. ஆனா கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். But the Lord will give you உன்னுடைய victory. யுத்தங்களை கர்த்தர் நடத்துறதுக்கு நீ மௌனமா இரு. You will have to be calm for the Lord to do your battle. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, Beloved child of God, அவர் உனக்கு முன்பாக நின்று சத்துருக்களை அழித்து போடு என்று சொல்லுவார். He will stand before you and say to destroy தேவனுடைய your enemies. ஜனத்துக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். The Lord who gives victory is with them. உன்னுடைய ஆவியிலேயும் உன்னுடைய சரீரத்திலேயும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் இந்த வருஷத்துக்கு உனக்கு தரப்போகிறார். In your body and in your spirit, the Lord is going to give you victory this year. அடுத்ததாக என்ன வாசிக்கிறோம்? Nextly, what do we read? இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணுவான். Israel then shall dwell in safety alone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இஸ்ரவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணும். Israel then shall dwell in safety அதை alone. வெளிப்படுத்துறது What that shows? இளைப்பாறுதலின் ஜீவன். A life of rest. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலின் ஜீவன். For the people of God, life of rest. இந்த வருஷத்துல நீ கர்த்தரில் இளைப்பார். This year you must rest in the Lord. சுகமாய் You will have to be safe. மனம் குழம்ப கூடாது. Let not your mind trouble. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? The Lord said, let not your heart be troubled. ஒரு இளைப்பாறுதல் நமக்கு வேணும். We need a rest. அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இளைப்பாறுதல் இல்லை. In the life of many spiritual people, no rest. தேவனை நேசிக்கிறார்கள், They love the Lord. தேவனுக்காய் ஜீவிக்கிறார்கள். They live for the Lord. ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு சரியான இளைப்பாறுதல் இல்லை. But in them, they have no rest. இஸ்ரவேல் என்ன செய்யும்? What Israel will do? சுகமாய் தங்கி இருப்பான். Israel shall dwell in safety. நாம் ஒரு இளைப்பாறுதலின் ஜீவியம் செய்ய வேண்டியது அவசியம். It is essential. We must lead a life of rest. நம்முடைய அனுதின ஜீவியத்திலே கர்த்தரில் இளைப்பாறுகிற ஜனமா இருக்கும். In our day-to-day life, we must be the people who rest in the Lord. நீ கர்த்தரில் இளைப்பாறினால் தான் நீ கானானை சுதந்திரிக்க முடியும். Only if you rest in the Lord, you will inherit Canaan. மரிச்ச பிறகு என்ன இளைப்பாறுதல்? Not to rest after death. அதுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. Yes, there is a rest. அதுக்கு முன்னே பல இளைப்பாறுதல் அனுபவம் உண்டு. Before that also, you have many
rest. ரட்சிப்பில் இளைப்பாறுதல், Rest in salvation. ஞானஸ்நானத்தில் இளைப்பாறுதல், Rest in baptism. பரிசுத்தாவியில் இளைப்பாறுதல், Rest in Holy Spirit. அப்புறம் எதில் இளைப்பாறுதல்? Next, rest in what? கற்றுக்கொள்வதில் இளைப்பாறுதல். கற்றுக்கொள்வது. In learning you have a rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது கூட நீங்கள் இளைப்பாறு. Learn of me, then ye shall rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதில் எல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. In all this we have rest. ரட்சிப்பில் இருக்கிற இளைப்பாறுதலை நீ காத்துக்கொள்ளணும். You will have to keep the rest in salvation. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ள என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me that are heavy laden, and I shall give you rest. எல்லா பாரத்தையும் தள்ளி விட்ட உடனே இருதயத்தில் இளைப்பாறு. When you cast out all your burden, you have a rest in your heart. ஞானஸ்நானத்தில் இளைப்பாறுதல். In baptism there is a rest. மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். The flesh shall wait in hope. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மாம்சத்தில் போராட்டமே இல்லை. There is no warfare in the flesh. ஞானஸ்நானத்தில் ஒரு ஜெயிச்சி இல்லை. In baptism a victorious life. மாம்ச பாவத்தை மாம்சத்தில் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறார் கர்த்தர். The sin is being condemned in the flesh. அப்ப அந்த இடத்துல நமக்கு இளைப்பாறு. In that place we have a rest. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மூன்றாவது என்ன? Third, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இளைப்பாறுதல். in the Holy Spirit we have a rest. இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். This is the rest wherewith the weary to அப்ப rest. அந்த இளைப்பாறுதல் நம்முடைய அன்றாட ஜீவித்தை அனுபவிக்கிறோம். We experience that rest in our day-to-day life. பரிசுத்தாவியில நிரப்பப்பட்டு கர்த்தரில் இளைப்பாறுகிறோம். We are filled in the Holy Spirit and rest in the Lord. நாலாவது என்ன? Fourthly, கற்றுக்கொள்வதனால் இளைப்பாறுதல். by learning we have a rest. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். accept my yoke and learn of me. தேவனுடைய ஜனங்களை படிக்கிறதுனாலே, By studying the children of God, கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதனாலே by learning from him. நம்முடைய அனுதின ஜீவித்தில் இளைப்பாறு. In our day-to-day life there is a rest. கடைசிதான் எல்லாம் முடிச்சு இளைப்பாற போறோம். Finally we finish everything. and அதுதான் rest. அஞ்சாவது இளைப்பாறு. That's the fifth rest. அது ஓடி முடிச்ச பிறகுதான். Then when we finish the course, அது கானானுக்குள்ளே தான். that is inside Canaan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது நம்முடைய ஜீவியத்தில் என்ன தேவை? What do we need now in our இஸ்ரவேல் life? சுகமாய் தங்கி இருப்பார். Israel shall be in all நீ dwell safety. கர்த்தரில் இளைப்பாற வேண்டும். You will have to rest in the உன்னுடைய Lord. இளைப்பாறுதலின் ஜீவியத்தை நீ எப்போதும் காத்துக்கொள்ளணும். You will have to keep always your life of rest. சிலருக்கு எப்ப பார்த்தாலும் குழப்பம். Some people always in trouble. மாஸ்டர் மனசுக்கே நல்ல இல்ல மாஸ்டர். Pastor, my mind is not all ஒரே right. குழப்பமா இருக்கு I மாஸ்டர். am confused. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. I do not know what to do. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, Child of God, இந்த வருஷத்துல அப்படி வேண்டாம். let not be like இந்த that this வருஷத்துல year. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? What is the promise the Lord gives you this year? இஸ்ரவேல் சுகமாய் தங்கி இருப்பான். Israel then shall dwell in safety குழம்ப alone. வேண்டாம். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தூங்க கூடாது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. Let not your heart be troubled. சுகமா இருக்க. Be நான் safe. கர்த்தரில் இளைப்பாறுவேன். I shall rest in the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தரில் இளைப்பாறுகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். Surrender yourself to rest in the Lord. அடுத்ததா என்ன சொல்லுகிறார்? Nextly, what he says? வாசிங்க. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் இருக்கிற இடத்தில் இருக்கு, தேசத்தில் இருக்கு. The fountain of Jacob shall be upon a land of corn and wine. யாக்கோபுக்கு ஒரு ஊற்று உண்டு. Jacob as a fountain. ஊற்றென்று சொல்லும்போது அது வந்து கொண்டே இருக்கிறது. Fountain means it keeps springing. ஊற்றில இருந்து சுரந்து கொண்டே இருக்கும் இல்லையா? It's springing from the fountain. அது நிக்கிறது இல்லை. It doesn't stop. அது வந்து கொண்டே இருக்கு. It's continuously coming. அந்த ஊற்று எங்க இருக்கா? What is there in the fountain? தானியமும் திராட்சரசமும் இருக்கிற தேசத்தில் இருக்கா. That is in the land where wine and corn is there. அப்ப ஏதாவது குறைவு வருமா? Will there be any shortcoming? அவங்களோட ஜீவிதத்தில் ஏதாவது குறைவு வருமா? Will there be any shortcoming in their life? அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். And the Lord gives them material blessings. தானியமும் திராட்சரசமும் எதை வெளிப்படுத்துறது? What the corn and the wine reveal? சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். Blessing, material blessing. இந்த வருஷத்துல சரீர பிரகாரமான நன்மைகளை கர்த்தருக்கு செய்ய போறார். This year, the Lord is going to give you material blessings. அங்கதான் ஊற்று. There the fountain. ஊற்றிலே இருந்து சுரந்து கொண்டே இருக்கு, நிக்கிறது இல்ல. ஊற்றென்று From the சொல்லும்போது fountain, it keeps springing, doesn't stop. ஊற்றென்று சொன்ன அர்த்தம் என்ன? What is the meaning of the அங்க fountain? இருந்து வந்து கொண்டே இருக்கு. From there, it keeps coming. புதியவர்கள். New. ஊற்றிலிருந்து வர்றதெல்லாம் புதியதுதான். What comes from the fountain is new. தண்ணி அங்க கட்டி நிக்கிறது இல்ல. Water doesn't stagnate. எப்போதும் புதிய தண்ணி வந்து கொண்டே இருக்கு, சுரந்து கொண்டே இருக்கு. Always the new water is springing. இவங்கட ஊற்று எங்க இருக்கு? Where is that spring? சங்கீதக்காரன் சொல்கிறார் எங்கட ஊற்றெல்லாம். The psalmist says, our springs are in thee. ஆனா இவங்கட ஊற்று எங்க இருக்குன்னு சொல்றாரு? But where there தானியமும் திராட்சரசமும் இருக்கிற தேசத்துல, in the land where there is corn and wine. அங்க ஒரு ஊற்று இருந்தால் என்ன வந்து கொண்டிருக்கும்? If there is a fountain there, what will come? தானியமும் திராட்சரசமும் வந்து கொண்டே இருக்கு. Wine and corn will keep on தேவனுடைய coming. ஜனங்கள் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படும். People of God should be blessed materially. சரீர பிரகாரமாகவும் உனக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்கிறார். Physically, the Lord does all good things. அது தேவனுடைய வாஞ்சை. That's the desire of God. நீ ஒன்றுமில்லாம
பட்டினியா இருந்து நீ தேவனை தூஷிக்கிறது ஆண்டவரோட விருப்பம் அல்ல. The Lord doesn't want you to abuse him without nothing. நீ ஒன்றுமில்லாம போற வேளையில கர்த்தரை முறுமுறுப்பாய். When you are left without anything, you will murmur against the இஸ்ரவேலோட Lord. ஜீவிதத்துல அப்படி முறுமுறுப்பு வந்தது. Yes, in the life of the people of Israel, that murmur came. ஆனபடியால் தான் கர்த்தர் என்ன அவர்களுக்கு சொல்லுகிறார், Therefore, what the Lord told them, உங்களோட ஊற்று தானியமும் திராட்சரசமும் இருக்கிற தேசத்தில் இருக்கும். you will be in the land where your fountain is, where அருமையான corn and கர்த்தருடைய wine are பிள்ளை, there. இந்த வருஷத்தினுடைய எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்க போறார். This year, all your shortcoming, the Lord is going to fulfill. உன்னோட தேவைகளை எல்லாம் கர்த்தர் தர போறார். The Lord is going to provide all your தானியமும் needs. திராட்சரசமும் உனக்கு உண்டாகும். You will have wine and corn. அங்கே ஒரு ஊற்று காணப்படும். There will be a fountain உன்னோட there. சரீர பிரகாரமான எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். The Lord will fulfill all your physical needs. சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல நமக்கு, Not only physical blessings, ஆனால் அதையும் கர்த்தர் கொடுக்கிறார். the Lord provides that too. சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு என்ன சொல்றாரு, After providing the physical needs, what does he say? அவனோட வானம் பனிய பெய்ய பண்ணும். And that heavens will drop down dew. அவருடைய வானமும் பனியை பெய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவனோட வானம் பனிய பெய்யும். His heaven shall drop down dew. கீழே இருந்த ஆசீர்வாதம், Blessing from below மேலே இருந்த ஆசீர்வாதம். and blessing from above. வானத்தில் இருந்த ஆசீர்வாதம், Blessing from heaven கீழே இருந்த ஆசீர்வாதம். and blessing from there. பூமிக்குரிய நன்மைகள், Material blessings வானத்திலிருந்து நன்மைகள். and blessings from above. வானம் பனிய பெய்யும் என்று சொன்னார். அர்த்தம் என்ன? What does it mean? The heaven shall drop down dew. ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய உபதேசங்கள் உனக்கு கொடுப்பார். He will give you doctrines to build up your spiritual life. 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது When we read 32:8, 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துள்ளி இறங்குவது போல என்னுடைய வசனம் இறங்கும். As a small rain upon the tender வானம் பனிய பெய்யும். and the heavens will bring down தேவனுடைய dew. ஜனத்துக்கு ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord gives two blessings to his people. பூமியிலே இருந்து திராட்சரசமும் தானியமும் வருது. From the earth, corn and wine comes. அது வற்றாத ஊற்று போல வந்து கொண்டே இருக்கு. It's like a fountain which doesn't cease. அதே நேரத்துல At the same அதுல time, மாத்திரம் தேவன் திருப்தி அடைகிறது. the Lord is not satisfied with that. நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்படும். Our life should be built up. நம்முடைய ஜீவியம் கர்த்தருடைய வருகைக்காக Our ஆயத்தப்படும். life should be prepared for the coming நம்முடைய of the Lord. ஜீவியம் பரிசுத்தமாக்கப்பட வேணும். Our life should be sanctified. பனி பெய்வது போல வசனம் வந்து கொண்டிருக்கு. As the dew drops down, the words come. உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய உபதேசங்கள், The doctrines to build up your life. தேவனுடைய ஜனங்களோட ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேணும். The life of the people of God should be built up. ஏதோ வசனம் கேட்டா போதாது. It's not enough if you hear some கர்த்தர் words. தம்முடைய ஜனத்தை குறித்து கவனமா இருக்கிறார். The Lord is cautious about his அவர் people. கவலை உள்ளவரா இருக்கிறார். He is mindful. உன்னோட தேவைக்கு ஏற்றபடி உனக்கு உபதேசத்தை கொடுப்பார். According to your need, he will give you a doctrine. ஒவ்வொரு வசனத்துக்கும் உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். You will have to surrender yourself to every word. இந்த வருஷத்துல உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடிய உபதேசங்களை கர்த்தர் உனக்கு தர போறார். This year, to build your spiritual life, Lord is going to give you doctrine. நீ என்ன செய்ய வேண்டும்? What you should அந்த do, உபதேசங்களை கேட்டு அதன்படி ஜீவிக்கும். you will have to hear the doctrine and live accordingly. சிலர் பூமிக்குரிய நன்மை மாத்திரம் சந்தோஷம். Some people are happy with the earthly blessings. ஒரு இன்கிரிமெண்ட் ஜாஸ்தி கிடைச்சிட்டா, If they get one increment, அல்லட்ட கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி ஆயிட்டா, or if the salary அதுல increases, பெரிய சோத்திரமும் சந்தோஷம். there is a big joy and praise. ஆனா அந்த வாரம் பண்ணின பிரசங்கம் கேட்டு அதன்படி ஜீவிக்க இஷ்டம் இல்லை. But that week, what they hear, they don't want to live like that. கர்த்தர் கொடுக்கிற வசனத்தின்படி நீ ஜீவிக்க வேண்டும். You must live according to the verse given by the நம்ம Lord. நிறைய இருக்கிற தோல்வி அதுதான். That is the failure in many. வசனத்தை கேட்கிறீர்கள். You hear the scripture. போன வருஷம் கேட்ட வசனத்துக்கு நீங்கள் உண்மையா இருந்தீர்களா? Were you faithful to the scripture what you heard போன last year? வருஷம் கேட்ட வசனத்தின்படி நீங்கள் ஜீவித்தீர்களா? Did you live according to the scripture what you heard? உங்களுடைய மனசாட்சியில நீங்கள் என்ன சாட்சியுடையவர்களா இருக்கிறீர்கள்? What testimony you have in your கடந்த conscience? வருஷம் கர்த்தருக்கு வெளிப்படுத்தின எல்லா சத்தியத்தின்படி நான் ஜீவித்தேன். I live according to all the revelation the Lord gave me last அது year. பனியை போல பெய்யுது. It falls down like a ஒரு dew. தேவனுடைய பிள்ளைக்கு பனியை போல தேவனுடைய வசனம் பெய்யுது. For the child of God, like a dew, for the word of God is flowing. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, Man not alone by bread, தேவனுடைய வாயிலிருந்து வசனத்தினால அவன் பிழைப்பான். he shall live by every word proceeded நீ out of his mouth. பிழைக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனம் உனக்கு தேவை. For your life, you need the word of நீ God. பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு கர்த்தருடைய வசனம் தேவை. In order to sanctify, you need the word of உன்னை God. கட்டி எழுப்புறதுக்கு தேவனுடைய வசனம் தேவை. In order to build you up, you need the word of God. அதனால் தேவனுடைய வசனத்தின்படி ஜீவிக்க நம்ம தீர்மானிப்போம். Therefore, let us decide to live according to His word. கர்த்தாவே, இந்த வருஷத்தில் எந்த உபதேசங்களை நீர் எனக்கு வெளிப்படுத்தினாலும், Lord, whatever
doctrine you may reveal to me this எனக்கு year. கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சத்தியத்தின்படி நான் நடப்பேன். I will walk according to every truth given to me. சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஜனங்கள் தான் கர்த்தருடைய வரையில போகும். Only the people who live according to the truth will go in his coming. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிக்கும்படிக்கு வாசல்களை திறவுங்க. Open the gates for the people who keep the truth to enter into that. நீ சத்தியத்தை கைக்கொள்ளாம போனா உள்ளே பிரவேசிக்க இயலாது. If you don't keep the truth, you cannot enter in. அநேகர் ஜீவிக்கிறார்கள் ஆனா சத்தியத்தின்படி ஜீவிக்கல. Many are living but not living according to the truth. வசனங்களின்படி தங்களை ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்ல. They don't want to surrender themselves according to the scriptures. கடினமான வசனங்களை விட்டு விடுவார்கள். They will give up the hard scriptures. கடினமான உபதேசங்களை விட்டு They will விடுவார்கள். give up hard doctrines. இன்னைக்கு உலகத்தில் இத்தனையோ பெந்தெக்கோஸ்துகார் இருக்க காரணம் என்ன? What is the reason there are many Pentecostal groups in the world? கிறிஸ்தவர்களுக்குள்ள இவ்வளவு பிரிவினை காரணம் என்ன? What is the reason there are so many? You falls on the கர்த்தருடைய earth. வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. The word of God is coming. தேவனுடைய ஜனத்துக்கு உபதேசம் தேவை. People of God need இந்த doctrines. காலத்துல மனுஷனுக்கு உபதேசம் வேண்டாம். These days man doesn't want doctrines. அதெல்லாம் என்னத்துக்கு? Why should we have that? பரிசுத்தாய் பெற்றா போதும். It's enough if I receive கர்த்தருடைய those. வரையில போயிடலாம். I can go in the coming of God. தேவனுடைய வசனம் அப்படி சொல்லல. Word of God doesn't say like ஒரு that. தேவனுடைய பிள்ளையோட ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றா If the life of a child of God to be built up, அவனுக்கு உபதேசம் அவசியம். he needs doctrine. அதுக்கேற்ற வசனம் அவனுக்கு தேவை. He needs scriptures according to that. அதனால இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரப்போறார்? What blessing the Lord is going to give this year to பனி us. பெய்வது போல வசனம் வந்து கொண்டிருக்கும். As the rain upon the tender herb, the உன்னுடைய scriptures ஆவிக்குரிய will come. ஜீவியம் கட்டி எழுப்பப்படணும். Your life, spiritual life should கர்த்தரை be built up. சந்திக்க ஆயத்தப்பட வேணும். You must prepare to meet the ஒருவேளை Lord. இந்த வருஷம் கர்த்தருடைய வரி இருக்குமே ஆனால் Supposing if the Lord is going to come this year, அவரை சந்திக்க கூடிய ஒரு ஆயத்தம் உனக்கு தேவை. you need a preparation to meet him. இந்நாள் வரைக்கும் உன்னுடைய ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பாம இருக்கலாம். Hitherto you may not have built up in your life. கர்த்தருடைய வசனத்தை கேட்டும் Having heard the word of அதன்படி God, ஜீவிக்காத மனுஷன் எப்படி இருக்கிறான்? the man who does not live according to மணலின் prophecy, மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டின கட்டடம் போல he is like a building founded upon a sand. அது கட்டடமா தான் காணப்படுது. It is found to be a building, ஆனா மணலின் மேல் தான் அஸ்திவாரம் போட்டிருக்கு. but the foundation upon the sand. ஆனால் என்ன வந்தது? What came? வெள்ளம் வந்த உடனே அது விழுந்து போயிடுச்சு. When the floods came, it fell. அநேகருடைய ஜீவம் அப்படித்தான் காணப்படுகிறது. The life of many are like that. உபதேசத்தின்படி கட்டப்படாததுனால, Because they are not built according to the doctrine. தேவனுடைய வசனத்துக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியாததுனால, Because they have not obeyed totally to the word of பரீட்சைகள் God. வரும்பொழுது அவர்களுக்கு நிற்க முடியறதில்லை. When tests come, they are not able to stand. வெள்ளம் வந்து அடித்த உடனே அந்த கட்டடம் விழுந்து போனது. When the floods dashes against them, it falls. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, தேவனுடைய ஜனங்களுடைய ஜீவியம் காக்கப்பட வேண்டும். the life of the people of God should be kept. நம்முடைய கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். Our Lord is coming soon. தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றபடி ஜீவிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. Surrender yourself to live according to the scriptures. ஒவ்வொரு வசனமும் உன்னுடைய ஜீவியத்துக்கு ஆகாரமாய் மாறட்டும். Let every word become a support to your life. ஒவ்வொரு வசனத்தின்படி நான் ஜீவிப்பேன். I will live according to every ஒரு scripture. வசனத்தையாவது தள்ளிவிட வேண்டாம். I don't cast any verse. சிலர் தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள், They hear the word of God, ஆனால் தள்ளி விடுகிறார்கள். they reject it. அப்படிப்பட்ட ஒரு நாள் தங்களுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப முடியாது. Such people cannot build up their life. வானத்திலே இருந்து பனி பெய்யுது போல As the rain upon the tender herb, வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. the word is coming. அடுத்ததா அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? What is the next blessing given to வாசிங்க. them? கடைசி வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the இங்க Lord. என்ன சொல்லப்படுகிறது? What is said உன்னை here? போல விசேஷித்த ஜனம் இல்லை. No other special இஸ்ரவேலே, people. நீ பாக்கியவான். Happy art thou உன்னை Israel, போல வேற ஜாதி யாருண்டு? who is like unto thee? உண்மைதானே? It's நம்மை a போல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாருண்டு? Who are there blessed இன்னைக்கு like உலகத்தை us? கவனிச்சு பாருங்க. Consider the word. சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகத்துல 1 கோடி பணம் இருந்தா அதுதான் ஆசீர்வாதம் உண்டு. Many are thinking if they have 1 crore of rupees in the world, that's a அந்த blessing. பணத்தை வச்சுக்கிட்டவன் புதிய எருசலேம் ஆக முடியுமா? Keeping that money, can he become New அந்த Jerusalem? பணத்தை வச்சுக்கிட்டவன் கர்த்தருடைய வரையில போக முடியுமா? Keeping that money, can he go in the coming? ஏன் இந்த விசேஷம்? Why they are special? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். Israel, happy உன்னை art thou போல Israel, வேற ஜனம் ஆருண்டு? who is like unto நம்மை thee? போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேற இல்ல. No other people are blessed like us. நாம் தேவனுடைய ஜனமா We இருக்கிறபடியால், are, since we are the people of நித்தியத்தை God, குறித்த தரிசனம் உடையவர்களா இருக்கிறபடியால், because we have a vision about நம்மை eternity, போல வேற விசேஷித்த ஜனம் இல்ல. there are no other special people like us. சிலர் என்ன நினைக்கிறாங்க, இதுல போய் விழுந்ததாக தப்பிச்சு. Some are thinking it's dangerous for having fallen in that. அதுலயா போய் விழுந்தேன்? சிலவங்க கேட்பாங்க, அந்த கூட்டத்துல போய் விழுந்தேன். Some will ask, oh, you went and fell in that. ஐயோ, அந்த கூட்டத்துக்கா போயிட்டீங்க? You have gone to that group. வேற எந்த பெந்தெக்கோஸ்துக்கு போயிருந்தாலும் நாங்க கவலைப்பட்டிருக்க மாட்டோம். We would not have bothered if you had gone to any other போய் Pentecost. அந்த பெந்தெக்கோஸ்துல போய் சேர்ந்துக்கிட்டீங்களே. Oh, you have gone to that Pentecost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்க ரொம்ப கவலைப்படுறோம். We are really bothered. உண்மையான கவலையாது? Is it a true worry? இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார்? Looking at Israel, what the Lord உனக்கு said, ஒப்பானவன் வேற யார்?
Who is like unto thee? கர்த்தருக்கு Praise the ஸ்தோத்திரம். Lord. அவ்வளவு விசேஷித்த ஜாதியா அவர்கள் காணப்பட்டார்கள். They were found to be a special nation அவர்கள் தேவனை உடையவர்களா இருந்தபடியாலே, because they had the Lord, தேவனை சொந்தமாக்கி கொண்டபடியினாலே because they made the Lord their own. அவர்கள் விசேஷித்த ஜாதியாய் காணப்பட்டார்கள். Oh, they are a இந்த peculiar உலகத்துல nation. கர்த்தர் நம்மை ஒரு விசேஷித்த ஜாதியாய் The தேர்ந்தெடுத்திருக்கிறார். Lord has chosen us a peculiar. ஹல்லேலூயா. விசேஷித்த ஜாதி எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சுருங்கி போகுது. ஸ்தோத்திரம். Praise the Lord. முடிக்க போறேன், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். I'm going to close very soon. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people நீ of God, விசேஷித்த ஜாதி இது கொஞ்சம் கேளு. just hear about the நீ peculiar nation. விசேஷித்த ஜாதி. You are a உன்னை peculiar போல nation. வேற ஜாதி உண்டா? Is there any other nation like you? இந்த மதுரையில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கு, உன்னை போல ஒரு ஜாதி உண்டா? There are many, many nations in Madurai. Is there one like you? ஏன் உன்னோட விசேஷம் என்ன? What is the speciality? உன் தேவன் உனக்கு சொந்தம். Your God belongs to நீ you, தேவனுக்கு சொந்தம். and you belong to God. அதுதான் விசேஷம். That is the speciality. பணம் தந்ததுனால விசேஷமா? Is there because I have தானியம் money? திராட்சரசம் பெருகினால விசேஷமா? Is speciality because of corn and wine? நான் என்னோட தேவனுக்கு சொந்தம். I belong to my God, தேவன் எனக்கு சொந்தம். and my God. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்கள் விசேஷித்த ஜாதி. They are peculiar nation. அதை மறந்து போக கூடாது. Don't forget அந்த that. விசேஷித்த ஜாதிக்கு என்ன செய்யறாரு? What is he doing to this? 29ஆம் வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம். The shield of the hell, and who is the sword of the excellency? அவருக்கு கேடகம். He is the shield. என்னத்துக்கா கேடகம்? Why the shield? யுத்தத்துக்கு போற நேரத்துல கேடகம் முந்தின காலத்துல, இப்பதானே பிழையினு. In the former days, when they go to war, they will have a shield. இப்பதான் பிழையின், Now plates, இப்பதான் குண்டு. now bombs. அந்த காலத்துல அப்படி இல்ல. In the former days, யுத்தத்துக்கு போற நேரத்துல பட்டயம் கேடகம். when they go to the war, they will have a shield and a சத்துரு sword. வெட்டுற வேளையில அப்படியே தடுத்து. When the enemy comes, they will block it. அதுக்குதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For that, இப்ப கர்த்தருக்கு கேடகமா இருக்கு. now the Lord is your shield. இந்த வருஷத்துல அவருக்கு கேடகமா இருந்து This year is வருகிற going to be your shield. எல்லா பொல்லாப்புக்கும் முன்ன நீங்கி விலக்குவார். For all the evil which comes against you, He will keep you. அவருக்கு கேடகம், உனக்கு பட்டயம், மகிமையான பட்டயம். He shall be your sword and a sword of excellency. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். the Lord. அது மாத்திரம் இல்ல, கடைசியா என்ன சொல்றாரு? Finally, what does உன் he say? சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். Thine enemy shall be found liars unto உனக்கு thee. விரோதமா யாரு பேசினாலும் Whosoever speaks against உனக்கு you, விரோதமா பேசுவாங்க. they will speak against நீ you. பேச போகாத. Don't go to speak. பேசி பேசி அவங்களே அடங்கிடும். They will talk, and அவங்களோட they வாயெல்லாம் will, களைச்சு போயிடும். they will mouth will இச்சகம் be there. பேசி அடங்குவார்கள். They will be found liars. அருமையான கர்த்தருடைய ஜனமே, Beloved people of God, மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். the Lord has kept heavenly blessings இந்த for us. புதிய வருஷத்துல கர்த்தருடைய கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். This new year, let us surrender ourselves for the grace அவர் of நமக்கு God. பட்டயமா இருப்பார். He shall be our நம்முடைய sword. சத்துருக்களை அழித்து போடுவார். He will destroy your enemies. அவனுக்கு ஒரு ஜெய ஜீவித்தை He தருவார். will give you a victorious life. அவனுக்கு பூமிக்குரியும் ஆவிக்குரியதுமான சகல நன்மைகளாலும் உன்னை நிரப்புவார். He will fill you with material and spiritual blessings. அனாதி தேவனுக்கு கிடைக்கல. The everlasting, அவருடைய நித்திய the உயர்வு உனக்கு eternal God is அவருடைய your நித்திய உயர்வு உனக்கு ஆதாரம். underneath our everlasting arms. அடைக்கிறதுக்குள்ளே நாம் காக்கப்படும். Let us be kept in the அந்த refuge. நித்திய உயர் நம்ம தாங்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கட்டும். Let us surrender ourselves for the everlasting arms to keep நம்முடைய us. சத்துருக்களை அவர் அழித்து போடுவார். He will destroy our நமக்கு enemies. ஜெயத்தை தரும்படிக்கு நம்மோடு கூட அவர் வருகிறார். He is coming with us to give victory. நம்ம கிருபைக்கு ஒப்பு கொடுப்போமா? Let us surrender for grace. நமக்கு உதவி செய்வார். May the Lord help us.